ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலைக்கு காலையிலே சீக்கிரமாக எழுந்துச்சி போகிறதுனால எனக்கு வீடியோ போட நேரம் இல்லை, அதனால தான் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இது நினச்சிக்கிடாதீங்க. இன்றைக்கி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டேன். என்ன வீடியோனா, எங்கள் வீட்டில் ஒரு நாய் படுத்துருக்கோம். அந்த நாய் வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த மழை நேரத்தில் குளிருக்கு வந்து வீடு கீழே வந்து தோண்டி படுக்கும் இல்லையா, மண்ணை தோண்டி. அப்போம்போது எதேர்ச்சமாக தோண்டும் போது நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்ருக்கச்சில தான் அந்த சம்பவமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. மஞ்சள் துணி போட்டு போட்டால் குங்குமம் இருக்குது, எலுமிச்சை பழம் இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. இருட்டில் இருக்குது, எந்த இடத்துல காட்டணும் பார்க்க. வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏற்கனவே வீட்டில் அதிக பிரச்சனை இருக்குது. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. நான் யாருக்கு என்னென்ன எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து யாருக்கு என்ன கெடுதல் நான் பண்ணதில்லை. ஏன் தான் எனக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னு தெரியல. வேறு ஒன்றுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சென்ட் இடத்துக்காண்டி தான், வேறு ஒதுக்குமே கிடையாது. ஒரு சென்ட் கூட இல்லை, 3/4 சென்ட் தான். அந்த 3/4 சென்ட் இடத்துக்கு எனக்கு ஒரு வாரிசில் இருக்கக்கூடாது, என் புருஷன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த ஊர்லேயாவது நான் இருக்கேன். நான் அப்போ தான் நினச்சிக்கிறேன், இந்த ஒரு 3/4 சென்ட்டுக்கே நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிற அவங்களுக்கு அப்போ கொலை கண்டிப்பாக பண்ண தானே செய்வாங்க. இப்போ இவங்க வந்து டேரெக்டாக மோதாமல் இப்படி பில்லி சூனியை வச்சு இப்படி பண்ணுறாங்க. இங்கே என்னெல்லாம் வச்சு செய்ய காத்திருக்காங்களோ தெரியல. நிறைய பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வெளியில் சொன்னால் ரொம்ப அசிங்கம். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே சத்தியமாக புரியல. என் மேலே இருக்கிற கோபத்தினால ரொம்ப பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி மனுஷங்க இங்கே வந்து தான் நான் இப்படி பார்க்குறேன். தூத்துக்குடியில் இருந்த வரைக்கும் நான் ராணி மாதிரி வாழ்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்து நாசமாக போயிடுச்சு எல்லாமே. மனுஷங்களை பார்த்து பார்த்து அப்படியே மனசெல்லாம் ரணவேதனை ஆகிப்போச்சு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவ்வளோ ஒரு அன்பானவங்க. இங்கேயும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப மோசமானதாக தான் அதிகமாக நான் பார்க்குறேன். இந்த வரை நல்லவங்க கொஞ்சம் பேர் தான் நான் பார்க்குறேன். ஏன் இப்படி குடும்பத்தை கெடுக்கிறாங்க? பில்லி சுனியெல்லாம் வச்சு ஏன் இப்படி பண்ணுற இந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்க. நான் சத்தியமாக நான் இங்கே வந்து தான் என் கண்ணார நான் பார்க்குறேன். இந்த வினை செய்யப்பாட்டு வினை நான் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலே நேரடியாக பார்க்குறது இங்கே தான், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையிலே நடக்குதுன்னா ரொம்ப எனக்குலாம் மன வேதனையில் ரொம்ப தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஒரு வாரிசே இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களே. அவங்க குடும்பம் மேலும் மேலும் சொத்தை சேர்த்து வைக்காங்களோ இல்லையோ, பாவத்தை தானே சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க பிள்ளை குட்டிங்களாம் அந்த பாவம் தானே போய் சேரும். எனக்கு வைக்கிறதுனால என்ன சரி பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உசுறு எடுக்காமல் வச்சுருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். உசுரே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு வந்து அப்படி கேள்விப்பட்ட மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கஷ்டம். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. இந்த இடத்த விட்டு நான் போகிறதுக்கு, என் புருஷனை விட்டு நான் போகிறதுக்கு என்னென்னமோ சதி சேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மீறி கடவுள் வந்து என்னை இந்த இடத்துல நிலச்சி வாழ வச்சுட்ருக்காரு. கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். உண்மையிலே கடவுள் ஒருத்தர் இருக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல நிலச்சி இருக்க முடியுது. எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் இல்லை, இடம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் என் புருஷன் ஊரில் வந்து நான் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும் ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பேசினதில் உங்கள்கிட்ட நான் என்னோடய கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் தெரியுங்க எதுனாலும். ஓகே, பாய்.